Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 8 statistics and probability. அதில் fourth question என்னன்னு பாருங்க. A teacher asked the students to complete 60 pages of a record notebook. ஒரு டீச்சர் ஒரு ரெக்கார்ட் நோட்புக்கை வந்து 60 pages கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? And 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 60 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் ஜஸ்ட் 30 ஆவரேஜ் டே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தெம். ஸோ அவங்க எவ்வளோ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க சபை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அது எக்ஸ்ஐ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்ன்றதுனால அந்த ஐன்றது வருது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ஆர்டராக எழுதிக்கலாம். 32, 35, 37, 30, 33, 36, again 35 and 37. இது எக்ஸோடது. நெக்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிக்கணும்னா இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். எக்ஸு ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம எக்ஸு ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், 32வை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், 32 × 32 அப்படி போடணும். ஜஸ்ட் நான் இங்கே சைடில் போடுறேன். 32 × 32. 2 2s are 4, 3 2s are 6. Again 3 2s are 6, 3 3s are 9, 4 12, 1 carrying, so 10. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1024. சேம் 35 இதே மாதிரியே 35 × 35 மல்டிபிள் பண்ண போகிறோம். 5 5s are 35, sorry 5 5s are 25, 2 carrying, 3 5s are 15, 15 plus 2 17. Again 3 5s are 15, again 1 carrying, 3 3s are 9, 9 plus 1 10. So 5 add பண்ண 12, 1 carrying 2 1. So answer என்ன கிடைச்சிருக்கு, 1225, 1225. So again இதே மாதிரி என்ன பண்ணணும், 37 × 37. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணி போட லேட் ஆகும். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணி இங்கே வேல்யூஸ் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ஐ இருக்கு இல்லைங்களா, இதோட எல்லா நம்பர்ஸோட சம் வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ அதை எப்படி எழுதணும், சம்மேஷன் எக்ஸ்ஐ. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 275. ஓகேங்களா? ஸோ இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணால் ஆன்சர் நமக்கு 275. அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதுவோம், சம்மேஷன் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 9497. ஓகேவா? ஸோ எக்ஸ்ஐயும் நம்ம ஆட் பண்ணியாச்சு, எக்ஸ்ஐ ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொஷின் அதானே கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுனுங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன, எஸ் அண்டா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என். இது ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு என்னாலே டிவைட் பண்ணோம். அண்ட் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா ஒரு ரூட். ஓகேவா? ஸோ இங்கே இந்த வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதோடது இங்கே இருக்குது, இதோடது இங்கே இருக்குது. பட் இங்கே என்னென்ன இருக்குது இல்லையா, என்னென்ன என்ன அப்படின்னா இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, கவுண்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இங்கே எத்தனை இருக்குது நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸோடது கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே என்னங்கிறது 8. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு, 9497 டிவைடட் பை என்னன்னா 8.
and minus summation xi. இங்கே என்ன கிடச்சிருக்கு 275 divided by என்னோட வேல்யூ என்னது 8. ஸோ 8. இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு ரூட். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மைனஸ் சம்மேஷன் எக்ஸையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் என்னோடது அண்ட் பவர் ஸ்கொயர். இதில் ஒரு சின்னது என்னென்னா, நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த வேல்யூஸாக மாற்றி மாற்றி போட்டுடுவீங்க. இது எக்ஸை ஸ்கொயர்னால் இதை போடணும், எக்ஸை ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடது தான் ஃபஸ்ட்டு போடணும், நம்ம இந்த நம்பர் எடுத்து இங்கே போட்டுறக்கூடாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 9497 divided by 8 மைனஸ் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். 275 into 275 கீழே அதே மாதிரி 8 into 8. ஸோ இப்போ ரெண்டு நம்ம பண்ணணும்னா டினாமினேட்டர் நம்ம சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன, இது டினாமினேட்டரில் இங்கே 8 வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே டினாமினேட்டரில் 8ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டு சேமாக வந்துருச்சுங்களா? ஸோ என்ன பண்ணலாம், ஈவனா நம்ம சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க நம்பரை இங்கே மல்டிபிள் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அதை நான் இங்கே ரஃப் காலமில் போடுறேன், இங்கே போகிறேன், நீங்கள் ரஃப் காலமில் கரெக்டாக போடுங்க. இன்ட்டு 8 டேபிள். ஸோ 8 7s are 56 6 5 again carry. 8 9s are 72 72 plus 5 77 7 போட்டுக்கிறீங்க, again 1 carry. Next 8 4s are 32 32 plus 7 is 39, again இங்கே 3 கேரிங் போட்டுக்கிறீங்க. திரும்ப 8 9s are 72 72 plus 3 is 75. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மேலே 7596 divided by 8 8s are 64 and minus again இதே மாதிரி 275 into 275 இதையும் அதே மாதிரியே நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். சைடில் போடுறேன் 275 into 275. ஸோ 5 டேபிள் 5 5s are 25 2 7 5s are 35 35 plus 2 37 remainder 2 5 2s are 10 10 plus 3 13 திரும்ப 7 7 5s are 35 7 5s are 35 again 3 7 7s are 49 49 plus 3 52 7 2s are 14 14 plus 5 19 again 2 5s are 10 remainder 1 7 2s are 14 14 plus 1 15 again 1 2 2s are 4 4 plus 1 5. So 5 12 6 15 and 7. So answer என்ன 7 5 6 2 5. ஸோ இதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா? 7 5 6 2 5 again 8 8s are 64. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஈஸி தான். 6 minus 5 1 7 minus 2 இங்கே கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. 6 minus 5 1 7 minus 2 5 9 minus 6 3 5 minus 5 0 7 minus 7 0. ஸோ முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது. அண்ட் கீழே 64. இந்த மாதிரி சப்ராக்ஷன் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரஃப் காலமில் எழுதி கூட நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சைடில் போடுறேன் 64 நியூமரேட்டர் 351. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு 5 டைம்ஸ் நான் போடுறேன். 5 4s are 20 2 6 5s are 30 30 plus 2 32 remainder 31 and again இதுக்கப்புறம் நம்பர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி 5 டைம்ஸ் நம்ம போட்டதுக்கே 320 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதை விட கூட தான் வரப்போகுது. ஸோ 4 டைம்ஸ் நான் போடுறேன். 4 4s are 16 remainder 1 6 4s are 24 24 plus 1 25. ஸோ 10ல் 6 போனால் 4 இங்கே ஒன்று கொடுத்துட்டு 0 அகைன் இங்கே இருந்து ஒன்றாங்கன்னா இது 10 இது 2 10 minus 5 5.
ஸோ 2 minus 2 0. இங்கே போட தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 8 times நான் போகிறேன். 8 4s are, ஸோ 8 4s are 32, remainder 3 and 8 6 are 48 51. ஸோ இது சப்ராக்ஷன் பண்ண ரிமைண்டர் 28. இது அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 2 digit நம்ம எடுத்தால் போதும். ஸோ ஆன்சர் நான் என்ன எழுதுகிறேன் இங்கே? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரூட் 5.48. அண்ட் இப்போ இதை ரூட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5.48. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 2s are 4, ரிமைண்டர் 1. ஸோ இந்த பாயிண்ட்டை தூக்கி நம்ம மேலே வச்சுட்டு 2 digit நம்ம இறக்கணும். லாங் டிவிஷன் என்ன பண்ணணும்? 2 digit நம்ம இறக்கணும். 2 + 2 4. ஸோ இப்போ பக்கத்தில் என்ன நம்பர் போடலாம்? 3. 3 3s are 9, 3 4s are 12. இங்கே ஒன்று கேரிங் வாங்கினா 18. ஸோ இது 3 மாறிடும். 18 minus 9 9, 3 minus 2 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எஸ், 3 + 3 6 and 4. இப்போ பக்கத்தில் என்ன நம்பர் போடணும்? ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம ஸோ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நம்ம 0 சேர்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே நான் 4, இங்கே 4. ஸோ 4 4s are 16, remainder 1, 6 4s are 24, 24 + 1 25, again 2, 4 4s are 16, 16 + 2 18. ஸோ இது என்ன ஆகுது? போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2.34. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் equal to 2.34. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூஸை நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நம்பரெல்லாம் 2 times போட்டு மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். இங்கே எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரையும் நம்ம சம் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட டேட்டாஸ் கொடுத்துருக்குது 8 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் n வந்து 8ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா எழுதுகிறோம். சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸ்ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறனால ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன ஆகுது? இங்கே 2 8 இருக்குது, இங்கே ஒரே ஒரு 8 தான் இருக்குது. ஸோ நம்ம அதனால் கீழே 8 மல்டிபிள் பண்ண போகிறோம். கீழே 8 மல்டிபிள் பண்ணுறதுனால மேலேயும் அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போடுறோம். சப்ராக்ஷன் பண்ணி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இதை டிவிஷன் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது. இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? எஸ், லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.34 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.